முதலமைச்சர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சிருக்காரு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சிருக்காரா, முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்றாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் ஒரே ஒரு வாசம் மட்டும் சொல்கிறேன். அன்புமணி ராமதாஸ் சார் முதல்ல பப்ளியில் நின்று ஓட்டு வாங்கி முதல்ல ஜெயிக்க சொல்லுங்கள். அவர் பப்ளியில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் எம்பியாக போக சொல்லுங்கள். பப்ளியில் நின்று ஓட்டு வாங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு அவர் எடப்பாடி ஏதோ சீட்டு கொடுத்துட்றாரு, அதை வாங்கிக்கின்னு அது இதுக்கு போய் சேர்ந்துடுறாரு. பொதுமக்களை ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்க தான் பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறவங்க ஒரு உண்மையான ஒரு மனிதன் இல்லைங்களா சார்? அவர் தான். அவர் பொதுமக்கள் ஓட்டு வாங்குறதே கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஏடிஎம்கில் எடப்பாடி ஒரு ராஜாமலை சீட்டு ஒன்று கொடுத்துட்றாரு, அதை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சு இன்றைக்கி மேலே போய் ராஜ்யசபா சீட் வாங்கி போய் ஒரு எம்பியாக போயிடுறாரு. நீ வாங்க நீ ஒரு மனிதர் நம்ம கேள்வி கேட்குறோன்னா நம்ம ஒரு மனிதனை நம்ம சண்டை போட்டு எதிர்த்து நின்னா தான் அவன் மனிதன். உனக்கு மனிதர் எதிர்த்து நின்று போட்டி போடவே உனக்கு வக்கீல் இல்லையே. ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, வாங்கி ராஜேஷ் விட்டு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிற. நீ வாங்க அதுக்கு வாங்க, எங்களை மாதிரி ஓட்டு வாங்கி நில்லுங்க. நாங்கள் திராவிட கட்சி மாதிரி ஒரு ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சு நின்று ஒரு ஓட்டு வாங்கி நின்னீங்கன்னா அவன் ஒரு உண்மையான ஒரு மனிதன். உண்மையான மனிதனில் நான் வேறு மாதிரி பேசுவேன், அதை சொல்லக்கூடாது சரிங்களா? கண்டிப்பா கேஆரிங் பப்ளிக்கில் நின்று பொதுமக்கள் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிங்க. அது உனக்கு அந்த வக்கு இல்லை. எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாரு, பஸ்ஸு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு, தராரு. நாங்கள் வாங்குகிறோம், ஃப்ரீ பஸ்ஸு போகிறோம். பசங்க ஸ்கூல் ஃபீஸு இதுக்கு மாதம் அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி அது போடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் பண்ணி இது பண்ணுறது நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி அதில் எவ்வளோ இது இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சவரெலாம் நாங்கள் அனுபவிச்சுன்னு வரோம், அவ்வளோதான். ஆமாம், எங்களுக்கு நாங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், அவங்களுக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். அன்புமணி இது வரைக்கும் உண்மையை பேசினதான் தெரில. அவர் கடந்த காலகட்டத்தில் இந்த 4-5 வருஷமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த எந்த விதமான தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து எந்த விதமான ஒரு குரலோ இல்லைன்னா எதுவுமே ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகள் பெரும்பகுதி செய்திருக்காரு, சொல்லாத வாக்குறுதியை செய்திருக்காரு. அப்படி தான் தெரியுது. எதுக்கு பொய் சொல்லணும் நான் கேட்குறேன். எதுக்கு பொய் சொல்லணும்? எடுத்த உடனே ஒரு குண்டா நிறைய சோறு தின்ற முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தானே தின்ன முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தளபதி கொஞ்சம் கொஞ்சம் தானே மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். எடுத்த உடனே அவர் சொன்னார் 500 600 அது எல்லாமே சொல்லி எடுத்த ஸ்பாட்டில் பண்ணிட்டாருன்னா அவர் கடவுளா? அவரும் மனிதர் தான்ப்பா. 1+1 பண்ணிகிட்டே வருவார், பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ கூட பண்ணாமல் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். சிறப்பான இதுவாக பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்கள், என்ன பண்ணலை? அவரோட ஆட்சியில் என்ன பண்ணலை? சொன்ன வாக்குறுதி எதுவுமே பண்ணலன்றாங்களே. ஏன் பண்ணலை? பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா யார் தான் பண்ணியிருக்கா? வாக்குறுதி யார் காப்பாற்றிருக்கா? எந்த கட்சிக்காரங்க காப்பாற்றிருக்காங்க? வெறும் தமிழ்நாடு இல்லை, டெல்லியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆட்சியில் வந்தோன்னா சொன்னாங்க. ஸோ நிறைவேற்றினாங்களா? இல்லை. அது அது நம்ம தளபதி நம்மளுக்கு என்ன பண்ணணும், பெஸ்ட்டான ஒரு என்ன பண்ணணும், எங்கே இருக்கிற ஒரு சர்க்கிளில் என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. அது அன்புமணி சொல்கிறதுலாம் போய் அதான் கிளியராக இருக்கும். அவர் நல்லா பண்ணுறாரு தளபதி. எல்லாருக்கும் நல்ல மக்களுக்கு நல்லா செய்கிறார். நல்லா எந்த பிரச்சனை கிடையாது, எந்த தகராறு கிடையாது. நல்லா என்ன நான் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் வரக்கூடாது. இந்த பிஜேபியும் அன்புமணி அதிமுக எடப்பாடி கூட சேர்ந்துக்கின்னு அந்த தமிழ்நாடு திமுக வரக்கூடாது, எடப்பாடி தான் பிஜேபி வரணும்ட்டு மோடி இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணி அந்த கூட்டணி எங்கள் கூட்டணி வெடிக்குது. எங்கள் கூட்டணி எந்த கிளீனாக இருக்கும். காங்கிரஸ் எவ்வளவோ பண்ணாங்க, காங்கிரஸும் கிளீனாக வந்துச்சு. எல்லாருக்கும் அந்தந்த சீட்டு கம்மி, வலது கம்மி, இடது கம்மிச்சு, திருமாவளவன் எல்லா கட்சியும் கூட்டி கிளீனாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. தளபதி மீண்டும் வருவார், மீண்டும் ஆட்சி இணைப்பார், நல்லா இருக்கும்.
அவர் எந்த பிரச்சனை கிடையாது, கிளீனாக இருக்கும் வீட்டெல்லாம். எந்த தகராறு கிடையாது, எந்த பிரச்சனை கிடையாது. ஆமாப்பா. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போ அவர் போயிருக்கிற இடம் எந்த மாதிரி இடம்? 15 லட்சம் ஆ ஸோ அதே தான் விவேக் சொன்ன கதை தான். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லை. அதே தான். அதெல்லாம் நம்பிட்டுலாம் இருக்க முடியாதுப்பா. இப்போ இருக்கிற ஆட்சி பெஸ்ட்டான ஆட்சி. இதே வந்து நீடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நிம்மதியான ஒரு இதுவாக அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஏன்னா புதுசாக யாரும் சொல்கிறாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க எப்படி வருவாங்கன்ட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ தளபதியோட ஆட்சியா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கா, கண்டினியூ அதே மாதிரி போயிட்டே இருக்கட்டும். எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து விதவிகளுக்கு 2000 கூட கொடுத்து கூட ரெடி ஓகே ஆச்சு. அது ஆட்சிக்கு வந்தாலும் அதுவும் கொடுத்துருவாரு. எல்லாம் எந்த பிரச்சனை எந்த கிளீனாக இருக்குது கூச்சி. எங்கள் கூட்டணி நல்லா பலமாக இருக்குது. அதுவும் ஓபிஎஸ் கூட கிளீனாக வந்து செஞ்சார். அவர் ஆளுங்களெல்லாம் 7ஆம் தேதி வந்து ஆளுங்களை சேர்த்துருவார். அவர் ஓபிஎஸ் என்ன சொன்னார், எனக்கு அந்த கட்சியில் வந்து மரியாதை இருக்குது. எம்ஜிஆர் பார்த்தேன், ஜெயலலிதாம்மா பார்த்தேன், எல்லாம் கலைஞர் தலைவரே வந்து கலைஞரும் என்ன அன்பு தம்பி தான். இப்போ தளபதி ஏற்றுக்கினேன். நான் சாதனை தொந்தரவு இருந்தாலும் அந்த கட்சியில் சாதனைவருக்கு அதிலே உறுப்பினராக இருந்தோட ஓபிஎஸ் அழகாக இனி நல்ல எந்த பிரச்சனை கலாச்சாரம் கட்சி நல்லா வந்திருந்தாரு. எந்த போராமல் எந்த இதுவும் கிடையாது, கிளீனாக இருக்கும். எங்கள் கூட்டணி யாரும் ஒடுக்க முடியாது, எல்லாம் கூட்டணி கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனை கிடையாது. சார் ஒரே ஒரு வாசம் மட்டும் சொல்கிறேன். அன்புமணி ராமதாஸ் சார் முதல்ல வந்து பப்ளிக்கில் நின்று ஓட்டு வாங்கி முதல்ல ஜெயிக்க சொல்லுங்கள். அவர் பப்ளிக்கில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் எம்பியாக போக சொல்லுங்கள். பப்ளிக்கில் நின்று ஓட்டு வாங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு அவர் எடப்பாடி ஏதோ ஒரு சீட்டு கொடுத்துட்றாரு, அதை வாங்கிக்கின்னு இதுக்கு போய் சேர்ந்துடுறாரு. பொதுமக்களை வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்க தான் பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறவங்க ஒரு உண்மையான ஒரு மனிதன் இல்லைங்களா சார்? அவர் தான். அவர் பொதுமக்கள் வந்து ஓட்டு வாங்குறதே கிடையாது. அவர் வந்து ஏதோ ஒரு ஏடிஎம்கில் எடப்பாடி ஒரு ராஜாமலை சீட்டு ஒன்று கொடுத்துட்றாரு, அதை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சு இன்றைக்கி வந்து மேலே போய் ராஜ்யசபா சீட்டு வாங்கி போய் ஒரு எம்பியாக போயிடுறாரு. நீ வாங்க வந்து நீ வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம கேள்வி கேட்குறோன்னா நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம சண்டை போட்டு எதிர்த்து நின்னா தான் அவன் மனிதன். உனக்கு வந்து மனிதர் எதிர்த்து நின்று போட்டி போடவே உனக்கு வக்கு இல்லையே.